Entry e-ticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports and workshops. For more details, log on to www.entryeticket.com. வணக்கம் மின்னல் சினிமா வியூவர்ஸ். மண்டேல இருந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரெண்டு பேரா வீட்டுக்குள்ள அமைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 2 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க. பொன்னம்பலம் மும்தாஸை தவிர அவங்க 2 பேர் மட்டும் இல்லை. பட் ஆனா ப்ரொமோல காமிக்கும் போது பாலாஜி, அனந்த் வைத்தியநாதன், மஹத் யாஷிகா இவங்க தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனா எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தாங்க இருக்காங்க. அனந்த் வைத்தியநாதன் உள்ள போகும்போதே ஹாப்பியில என்ன ஐஷு ரொம்ப ஒல்லியாயிட்ட அப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாரு. அண்ட் வந்து மஹத் வீட்டில் இருக்கும்போது விஜயலட்சுமி வீட்டில் இல்லை. பட் இருந்தாலுமே 2 பேரும் கிண்டலா சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் அனந்த் வைத்தியநாதன் வந்து பாலாஜியை பார்த்து இத்தனை கேர்ள்ஸ் நடுவில் ஒரு ஆம்பளே இருந்து எப்படி இருந்தது அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் உங்க எல்லாருக்குமே எப்படி பைத்தியம் பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து எப்படி புலி பிரஸ் மீட்ல டிஆர் மூச்சு விடாமல் பேசிட்டு இருந்தாரு, அது மாதிரி மகத்தையும் மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருந்துச்சுங்க. செகண்ட் ப்ரோமோல ஆஸ் யூஷுவல் ஐஸ்வர்யா, யாஷிகா இவங்க 3 பேரும் ஒரு டீமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது இது ஒரு கேம் ஷோ, நல்லவன் கெட்டவன் யாரும் பார்க்க கூடாது, ஒருத்தங்க முதுகுக்கு பின்னாடி யார் பேசுறானோ அவன் தான் கெட்டவன் அப்படின்னு மகத் ஆஸ் யூஷுவல் அவர் சொன்ன டயலாகே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் யாஷிகா ஆமா கரெக்ட் தான், அவங்க பண்ணது தப்பு தான், அவங்க ஹெல்மெட் ஆகி போனதுக்கு அப்புறம் கமல் சார் வந்து டைட்டில் கொடுங்கன்ற டாஸ்க் கொடுக்கும்போது ஏதோ ஷாப்பிங் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் அப்படியே இன்டர்கட்ல டேனியலை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்க 3 பேரும் டேனியல் பற்றி தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோல கன்வே ஆகுது. பட் ஆனால் கொஞ்சம் டவுட் தாங்க, ஏன்னா நிறைய பேர் ஹெல்மெட் ஆகும்போது அந்த டைட்டில் கொடுக்குற கேம் தான் வந்து கமல் சார் வச்சாரு. ஸோ யாரை பற்றி வேணால் பேசியிருக்கலாம். பட் ஆனால் இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது அது மோஸ்ட்டாக டேனியலாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதுக்கு நடுவில் ஐஸ்வர்யா இன்னும் 2 நாள் தான் அப்படின்னு பள்ளியும் கிடச்சிட்டு சிரிச்சிட்டும் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 நாளில் பிக் பாஸ் சீசன் 2 டைட்டில் வேணா இது யாருன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு நடுவில் பிக் பாஸ் சீசன் 1 ரன்னர் அப் ஸ்னேகன் கிட்ட ஃபேஸ்புக் லைவ் சாட்டில் மக்கள் எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க, யார் டைட்டில் வின் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐஸ்வர்யாவாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இப்போதைக்கு ஓட்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா ரித்விகா தான் டாப்ல இருக்காங்க, கோடிக்கணக்கில் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. மக்களோட ஓட்டிங் படி ரித்விகா தான் வின்னர். பட் ஆனால் மக்களோட ஓட்டிங்கை பொறுத்து மட்டுமே வந்து பிக் பாஸ் சீசனோட டைட்டில் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு நேர்மையா இருக்கிறத விட சாமர்த்தியமா யார் இருக்கான்றதா முக்கியம், யாரால டிஆர்பி வந்ததுன்றதான் முக்கியம். அப்படி பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவால தான் டிஆர்பி வந்துச்சு. ஸோ சீசன் 2 டைட்டில் வின் பண்றதுக்கு ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு அவரோட கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. இது உண்மைதான் நினைக்கிறீங்களா, இல்ல ரித்விகா வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்ல வேற யாராவது வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினி நியூஸஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்க என்னென்ன சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.